बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथ, मौसम की मार अब ना डराती। ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 12/10/2025 யுக மாற்றத்தின் நுழைவாயில் அமிர்தவேளை யோகா அப்படிங்கிற பட்டியனுடைய 83வது நாள். ஓம் சாந்தி. ஒரு சிறுவன் அவங்க அப்பா கூட நடந்து போயிட்டுருக்கிறாரு. அவங்க பறவைகளுடைய விலங்குகள் சரணாலயத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சிங்கத்தினுடைய கூண்டுக்கு பக்கத்தில் போகிறாங்க. அப்போ அந்த பையன் கேட்குறான் அப்பாவை பார்த்து, இது யார் அப்படின்னு கேட்குறாரு அந்த சிங்கத்தை பார்த்து. அவங்க அப்பா சொல்கிறாரு, இது காட்டினுடைய ராஜா சிங்கம். அங்கே பையன் கேட்குறாரு உடனே, ஏன் அவங்க இதை ராஜான்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, இது ரொம்ப பவர்ஃபுல்லானது, பவர் அதிகம், சக்தி அதிகம் அப்படிங்கிறாரு. அதனால தான் இது ராஜா. இது காட்டில் உள்ள எல்லா மிருகத்தையும் இதால் ஜெயிக்க முடியும், தோக்கடிக்க முடியும். இது ஆதம்ஹோர், அதாவது இது மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு அப்படிங்கிறாரு. மனுஷனையும் சாப்பிட்றோம், எல்லாத்தையும் சாப்பிட்றோம், யாரையும் விடாது. அந்த பையன் கேட்குறாரு, அதாவது இது இந்த தன்னுடைய கூண்டுலேருந்து வெளியே வந்துச்சுன்னா உங்களை சாப்பிட்ருமா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆமாம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறாரு. அந்த சின்ன பையன் சொல்கிறாரு, ஒருவேளை இது வெளியே வந்துச்சு அப்படின்னா நான் எந்த நம்பர் பஸ்ஸை பிடிச்சு போகணும் வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. வெளியே உங்களை சாப்பிட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டுச்சுன்னா நீங்கள் செத்துட்டீங்க. அப்போ நான் வீட்டுக்கு போகணும்ல, தனியாலாம் இருக்கேன். நீங்கள் இப்போ இருந்திருந்தால் நீங்கள் கூட கூப்பிட்டு போயிடுவீங்க. ஒருவேளை நீங்கள் உங்களை சாப்பிட்டுடுச்சுன்னா நான் எந்த பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு கேட்குறாரு. இந்த குழந்தைக்கு இது கூட தெரியல, அவ்வளோ இன்னசென்ட்டான குழந்தை. அவங்க அப்பாவை சாப்பிடுது அப்படின்னா அதுக்கப்புறம் இவரை விட்டுரும் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இவரையும் சாப்பிடாது அப்படின்னு நினைக்கிறார். மனிதர்கள் எப்போவுமே இப்படி தான் யோசிக்கிறாங்க. அவங்க எல்லோரும் மற்றவங்க தான் இறப்பாங்க, நான் இறக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்மா போயிடுவாங்க, அப்பா போயிடுவாங்க, ஆனால் நான் மட்டும் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க குழந்தைங்க. மரணம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு அறியாத வார்த்தை உட்காந்துருக்கு, ஆனால் அதை பார்க்கறதில்ல யாரும். அது வெளியே தெரியறதில்ல. அது என்ன வார்த்தை? மண் மண்ணோடு ஆயிடுது, நினைவுகள் நினைவோடு போயிடுது. ஆனால் நான் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கிறேன், ஆத்மா, அது மட்டும் இருக்குது, அது அழியறதில்ல. அந்த நான்கிறத நம்ம இன்னும் தெரியாமல் இருக்கிறோம். சரீரமும் போயிடுது, நினைவும் போயிடுது, ஆனால் நான் அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. நான் அப்படிங்கிறது நம்முடைய எல்லா தேடலும் அந்த நான் அப்படிங்கிறதுல நிலைச்சிருக்கிறது தான் நம்மளுடைய எல்லா தேடலும். ஒரு பாட்டி போயிட்டுருக்குறாங்க, அவங்களுடைய கொள்ளு பேத்தி கூட போயிட்டுருக்குறாங்க. அப்போ நடந்து போயிட்டுருக்காங்க தோட்டத்தில். அப்போது அடிக்கடி அவங்களுக்கு மூச்சு முட்டுது, நிற்கிறாங்க, இடுப்பில் கை வச்சுட்டு மேலே பார்க்குறாங்க, வானத்தை பார்த்து மூச்சு விட்றாங்க. இந்த மாதிரி அடிக்கடி பண்ணிகிட்ருக்காங்க. உடனே
அவங்களுடைய கொள்ளு பேத்தி கேட்குறாங்க, தாதி நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பாட்டி சொல்கிறாங்க, இப்போ நீ வந்து என்னுடைய பொண்ணுக்கு பொண்ணு கொள்ளு பேத்தி, ஒருவேளை நீயும் இறந்துட்ட அப்படின்னா என்னை யார் கூட்டிகிட்டு போவா கைப்பிடிச்சி? தாதிக்கு வந்து அந்த பாட்டிக்கு வந்து என்ன கவலை அப்படின்னா, என்னுடைய கொள்ளு பேத்தி இப்போ கைப்பிடிச்சிட்டு வந்து இந்த கொள்ளு பேத்தியும் இறந்து போச்சுன்னா என்னை யார் கைப்பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. தாதி என்ன நினைக்கிறாங்க, அந்த பாட்டி என்ன நினைக்கிறாங்க, நான் இருப்பேன், எல்லாரும் போயிடுவாங்க, நான் இருப்பேன். இது கூட ஒரு இயற்கை. அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க நான் இருப்பேன், ஆனால் எல்லாரும் போயிடுவாங்க, நான் மட்டும் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்டு, அந்த அளவுக்கு ஆசை, அந்த அளவுக்கு ஆள் மனசில் ஊறி போயிருக்கு. அதனால் ஒரு அவ்யக்த முறையில் வந்து பாபா சொன்னார், சந்திப்புங்கிறது ஆன்மீக சந்திப்பு வந்து பாபா தான் குழந்தைங்க கூட பண்ணுறாரு. ஆனால் எந்த குழந்தையும் ஒரு குழந்தை கூட இது வரைக்கும் பாபாவை சந்திக்கவே இல்லை. பாபா வந்து யார் சந்திக்க முடியும்? அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய பற்றுகள், அவங்களுடைய அகங்காரம் எல்லாமே எப்போ வந்து இல்லாமல் இருக்குது, எப்போ வந்து ஆசைகளை வென்ற இச்சை அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு நிலை அடைகிறாங்களோ அப்போதான் பாபா நம்ம உண்மையிலே சந்திக்க முடியும். மற்றபடி சந்திக்கிறது வந்து பாபா தான் குழந்தைங்களை வந்து சந்திச்சிட்ருக்காரு. குழந்தைங்க வந்து பாபாவை சந்திக்கிறதே இல்லை. பாபா வராரு, பாபா மீட் நடக்குதுல்ல, அப்போ பாபா தானே வந்து சந்திக்கிறாரு. ஆனால் குழந்தைங்க அந்த சரியான ரூபத்தில் இருந்து சந்திக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. வெகு சிலர் தான் பாபாவை வந்து சரியான ரீதியில் அவரை சந்திக்கிறாங்க. ஏன்னா சந்திப்பு அப்படிங்கிறது, ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா, எப்போ வந்து சமமாக இருக்காங்களோ அப்போ தான் அவங்க தான் மீட் பண்ணுவாங்க. எப்போ வந்து சந்திப்பு நடக்கும், எப்போ ஒன்று ஆவாங்களோ அப்போ தான், ஒன்றாக இருக்கும்போது, ஒத்து போகும்போது. பக்தியில் வந்து அன்பு இருக்குது, ஆனால் ஞானம் வந்து பரமாத்மாவுடைய அந்த அன்பினுடைய பரிபக்குவ நிலை அந்த ஞானத்தில் இருக்குது, அந்த பக்தியில் அது இல்லை. அதனால் அங்கே சந்திப்பு நிகழ்வதே இல்லை, சந்திக்கிறதே கிடையாது, மீட் கிடையாது, ஒன் சைடு. அப்பா, டீச்சர், சத்குரு, இது ஒரே ஒரு மகா கடலினுடைய 3 அலைகள். ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு, ஒருத்தர் வந்து படிப்பிக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஆனால் மனிதர்களுடைய பழக்கம் என்ன? துக்கம், அப்புறம் கஷ்டம், உழைப்பு, அதில் தான் மனிதர்கள் வந்து பழகி போயிருக்காங்க. இந்த சந்திப்பானது ஒரு மௌனமான ஆனந்த நிலையாக இருக்கணும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, எந்த ஒரு ஆசைகள், எந்த ஒரு ஏக்கங்கள், எந்த ஒரு விருப்பங்களும் இல்லாத ஒரு நிலை அடையும் போது தான் இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும், இந்த மாதிரி ஒரு சந்திப்பு ஏற்படும். எப்போ வந்து ஆள் மனசில் வந்து ஒரு தூய்மை இல்லாத எண்ணமும் அவங்கள டச் பண்ணுறதே இல்லையோ அப்போ தான் அவங்க வந்து புண்ணிய ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்ல முடியும். எப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு நிர்விகாரியான ஸ்திதி இருக்குமோ அப்போ தான் பாபா மிலன் அங்கே நடக்கும். அதுக்கு பிறகு தான் இந்த வாய் கசப்பாக இருக்கிறது, மனசு கசப்பாகிறது, எந்த ஒரு பொருளும் டேஸ்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ அப்படிங்கிற அந்த நோய் வந்து, இது ஃபீலிங் அப்படிங்கிற ஒரு ப்ளூ நோய். அவங்க வந்து எப்படி உடல் ரீதியாக வந்து ஃப்ளூ அப்படிங்கிற வியாதி வருது, பாபா வாணியில் சொன்னார் இல்லையா, ஃப்ளூ நோய் வந்துருச்சுன்னா உடம்பு நடுங்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு வாய் கசப்பாக இருக்கும், எதுவுமே சாப்பிட பிடிக்காது. அதே போல் இந்த ஃபீலிங் அப்படிங்கிற அந்த ஃப்ளூ, இங்கே வந்து ஃபீலிங் தான் ஃப்ளூ. அந்த வியாதி வந்துச்சுன்னா மனசு ஆடிட்டே இருக்கும், அப்புறம் வாய் கசப்பாகுதுன்னா வாயில் கடும் சொற்கள் வரும், எதுவுமே பிடிக்காது. இந்த மாதிரி நிலை வந்து அப்போ தான் ஏற்படும். ஃபீல் பண்ணுறது வந்து மனிதர்களுடைய சுபாவம், ஆனால் சாட்சியாக இருப்பது தான் மனிதர்களுடைய தர்மமாகும். அதனால் எதுக்கும் ஆடவே கூடாது, அசையவும் கூடாது. இந்த ஃபீல் பண்ணக்கூடிய விஷயத்தில் தான் உலக மக்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, அதனால் ஃபெயில் ஆகிடுறாங்க. தன்னைத்தானே இந்த ஃபீலிங் அப்படிங்கிற ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளூ அப்படிங்கிற அந்த வியாதியிலேருந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கணும். சுத்தமான ஃபீலிங்கில் நம்ம நிலச்சிருக்கணும். நான் மகாத்மா, நான் தேவாத்மா, சர்வசிரேஷ்ட ஆத்மா, கோடியில் சிலராக இருக்கக்கூடிய ஆத்மா, விசேஷமாக பாகத்தை நடிக்கக்கூடிய ஆத்மா, விசேஷாத்மா. பிராமண ஆத்மாக்கள் வந்து எப்போ வந்து பாபாவை சரியாக மீட் பண்ண முடியும் அப்படின்னா, எப்போ வந்து அவங்களுடைய ஸ்திதி, பிராமணர்களுடைய ஸ்திதி வந்து துவைதமாக இருக்கக்கூடாது, அத்வைதமான நிலை வரும்போது தான் அங்கே சந்திப்பு நிகழும். அத்வைத ஸ்திதின்னு அர்த்தம் எல்லா ஆசைகளிலும் விடுபட்ட நிலை. அப்புறம் துவைத ஸ்திதி அப்படின்னா எல்லா ஆசைகளும் நிறைஞ்ச நிலை. இதுதான் வித்தியாசம்.
அதனால் இந்த மாதிரி ஆசைகள் இயக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ எப்படி பாபாவை சந்திக்க முடியும்? அதனால தான் பாபா சொன்னார் அந்த வாணியில், குழந்தைங்கள வந்து நான் தான் குழந்தைங்கள சந்திச்சிட்ருக்கேன், குழந்தைங்க என்னை யாரும் சந்திக்கலை, என்னை சந்திக்கிறதே இல்லை. அதனால தான் நிறைய குழந்தைங்க என்னை சந்திக்கவே இல்லை இது வரைக்கும், அப்படியே இருக்காங்க. விஷயங்களை பொருட்களை பிடிச்சிக்கிறாங்க, அப்புறம் அதை ஃபீல் பண்ணுறாங்க, அப்புறம் துக்கமாகறாங்க. நல்ல விஷயங்கள் கூட நம்மளை பிடிச்சு வைக்குது, நம்மளை கட்டி வைக்குது. அப்புறம் உலகத்தினுடைய சம்பந்தங்கள், சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, அந்த ஆத்மாக்கள், அப்புறம் அந்த சரீரம் எல்லாமே நம்மளை கட்டி வச்சிருக்கு. ஆத்மாக்கள் மீது ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது, சரீரத்தின் மேலே ஒரு மோகம் வந்துடுது. இந்த உலகத்தில் உள்ள பிராப்திகள், இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே நம்மளை பிடிச்சு வச்சுருக்குது. கவிஞர் வந்து ஒரு பறவைகிட்ட சொல்கிறாரு, நீ வந்து மரணத்தை பற்றி நீ என்ன புரிஞ்சு வச்சுருக்கிறியோ அந்த அளவு நாங்கள் புரிஞ்சு வச்சுருக்க மாட்டோம். நீ என்ன புரிஞ்சுருக்க அப்படின்னா ஆழமான விஷயத்தை புரிஞ்சிருப்ப, நாங்கள் மேலோட்டமாக தான் புரிஞ்சுருக்கோம். நீ வந்து ஆழமாக புரிஞ்சிருக்கிறதுனால தான் உன்னுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சங்கீதம், அந்த ஓசை வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ குஷியை கொடுக்குது. அவ்வளோ உன்னுடைய அந்த மரணம் கூட ஒரு இனிமையாக தெரியுது. மரணம் கூட உனக்கு ஒரு சங்கீதம், ஒரு விளையாட்டு, ஒரு பாடல், அதனுடைய வாழ்க்கையினுடைய நம்மளுடைய எல்லா விஷயங்களும், ஆசை, மோகம், பற்று, ஏக்கம் எல்லாமே நம்மளை கட்டி போடுது இந்த உலகத்தில். அதனால் தன்னுடைய மனசை இந்த உலகத்தினுடைய எல்லா உணர்ச்சிகளிலிருந்தும் விடுபட வச்சு உங்களை நீங்களே கட்டுப்படாத நிலையை வச்சுக்கோங்க. எல்லா பந்தனங்களையும் உடைத்து எரியுங்க. எப்போ நம்ம இந்த பந்தனத்தெல்லாம் உடைச்சி எறிவோமோ அப்போ நமக்கு ஃபீல் ஆகும், இது வரைக்கும் இருந்தது வந்து ஒரு பிரம்மை அப்படின்னு ஃபீல் ஆகும். நமக்கு அப்புறம் தோணும், இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொய், இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மாயா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு விஷம். நமக்கு என்ன ஃபீல் ஆகும், நமக்கு இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் இருந்ததெல்லாம் பொய்யானது, நமக்கு துக்கம் கொடுக்கக்கூடியது, நம்மளை அள வைக்கக்கூடியது எல்லாமே பொய், இந்த உலகமே பொய், இந்த உடம்பும் பொய், மனிதர்கள் எல்லாமே பொய் அப்படின்னு ஃபீல் ஆகும். எப்போ வந்து பந்தனம் உடைப்படுமோ அப்பொழுது இது ஒரு இந்திர ஜாலம், இது ஒரு சிலந்தி வலை, இது வந்து ஒரு ஏமாற்றம், இது ஒரு கன்னி வெடி வச்ச மாதிரி மாட்டிக்கிட்டோம் நம்ம வந்து, அவ்வளோதான். இல்லைனா ஒரு வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டோம், பொறியில் மாட்டிக்கிட்டோம். டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். மொத்தத்தில் சொல்ல போனால் இதுதான். நமக்கு எப்போ ஒரு மனிதர் கூட உள்ள சம்பந்தம் வந்து எந்த ஒரு மனிதர் மேலே இல்லை எந்த ஒரு பொருள் மேலே எப்போ நமக்கு வைராக்கியம் வரும் அப்படின்னா, எப்போ அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ், அதனுடைய தீமைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ வந்து நம்ம வைராக்கியம் வந்துடுது நமக்குள்ளே. இது எல்லாமே அர்த்தமற்றதாக தோணுது. அப்போ தான் எல்லா பொருளுமே நம்மளை விட்டு தானாகவே நம்ம விட்டுறோம், நம்மளை விட்டு போயிடுது. பாபாவுடைய ஸ்டோரியில் கூட காட்டுறாங்களே, அவர் வந்து அவருடைய பேத்தியோட பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துடுது. அப்போ திடீர்னு குருவினுடைய ஃபோன் வந்தது. உடனே அவர் குருவினுடைய அழைப்பு வந்து யமதர்மனுடைய அழைப்பு, அதனால் போய் ஆகணுன்ட்டு போகிறார். எல்லாத்தையும் நிறுத்திட்டு தட்டலை. அவர் வந்து அக்ஞாகாரியாக இருந்தார், குரு சொன்னால் கேட்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே அவசர அவசரம் போகிறாரு. போய் பார்த்தா அந்த குரு எதுக்காக கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா, அவருடைய சிஷ்யர் வந்து சீட்டாட்டத்தில் வந்து 25,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் ஏதோ அவங்க நஷ்டமாயிடுச்சு. அதை வந்து கொடுக்கறதுக்காக, இதை கொடு நீ கொஞ்சம் உனக்கு ஹெல்ப் பண்ணு பாவம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ அவர் பார்க்குறாரு, எதுக்காகன்னு பார்த்தா சீட்டு ஆட்டத்துக்காக. அப்போ என்னுடைய டைம் எவ்வளோ வேஸ்ட்டு. அவர் பார்க்குறாரு, கொடுத்துட்றாரு பணம், ஆனாலும் பார்க்குறாரு, ஃபீல் பண்ணுறாரு, இவ்வளோ வேஸ்ட்டு. அப்போ எதுக்கு இதெல்லாம், என்ன இது இருக்குது இதில்? அதனால் எல்லா குருவையும் விட்டார். அப்படி ஸ்டோரியில் காட்டியிருக்காங்க இல்லையா. உடனே அந்த குருக்கள் மேலே, சன்னியாசிகள் மேலே அவருக்கு ஒரு வைராக்கியம் வந்துடுது. எல்லாமே பொய், எல்லாமே போலி அப்படின்னு. அதனால் அந்த உலகமே அர்த்தமற்றதாக ஆயிடுது. அப்போ இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது, இந்த உலகமே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. கர்மம் வந்து நாசம் இல்லை, என் மூலமாக அங்கே கர்மம் நடந்துகிட்டு இருக்குது, காரியம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தோணுது. நான் சேவா பண்ணல, சேவை என் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு உணர்வு, ஹை கான்சியஸ்னஸ் நமக்கு அந்த நேரத்தில் ஏற்படும். நம்ம எல்லா இந்த பந்தனத்தையும் உடைச்சி அந்த வைராக்கிய நிலைக்கு வரும்போது இந்த மாதிரி உணர்வுகள் நமக்குள்ளே ஏற்படுது. இல்லைனா சேவை கூட என்ன ஆகுது, சுமையாக இருக்குது, அகங்காரத்தை கொடுக்கக்கூடியதாக ஆயிடுது சேவை. இன்றைய பாபாவனுடைய மகா வகை என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு அமிர்த வேலைக்கான பாயிண்ட் பார்க்கலாமா? பாபாவிற்கு தன்னுடைய மனம் புத்தியை சமர்ப்பணம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அமிர்த வேலை காலையிலேருந்து எழுந்தவுடனே இந்த மாதிரி நினைங்க, நான் என்னவாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நான் பாபா உங்களுடையவன். எனக்குள்ள லட்சக்கணக்கான அவகுணங்கள் இருக்குது, லட்சக்கணக்கான சுமைகள் இருக்குது. நான் ஆத்மா சொல்கிறேன், பாபா நான் உங்களுடையவன்,
லட்சக்கணக்கான அவகுணங்கள் இருக்குது, லட்சக்கணக்கான சுமைகள் இருக்குது, லட்சக்கணக்கான மோசமான என்னெல்லாம் உலகத்தில் இல்லையோ அதெல்லாம் என்கிட்ட இருக்குது. ஆனாலும் என்னுடைய அவகுணங்களை நீங்கள் உங்களுடைய இதயத்தில் வச்சுக்காதுங்க அப்படின்னு லௌகிகத்தில் சொல்கிறாங்கல்ல. சுவாமிகிட்ட போய் கோவிலில் போய் என்னுடைய அவகுணங்களை உங்கள் மனசில் வச்சுக்காதுங்க. என்னை விட ஒரு பாவி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. உங்களை விட அதே போல் உங்களை விட ஒரு தயாவான், ஒரு கருணை நிறைந்தவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதனால் நான் என்னவா இருக்கணும், எப்படி இருக்கிறனோ அது நான் உங்களுடையவன். எப்படி வேணாலும் நான் இருக்கலாம், ஆனாலும் பாபா உங்களுடையவன் நான், அவ்வளோதான். மாயாவினுடைய விளையாட்டுகள் எல்லாம் கடந்து என் முன்னாடி வந்து உட்காந்துருங்க குழந்தைங்களே. மாயாவினுடைய சைட் சீன்ஸ் மற்றது எல்லாமே. அதனால் வாங்க வந்து உட்காந்துருங்க என் முன்னாடி, என் கூட. மனம் மற்றும் புத்தியை வந்து பாபாவுக்கு கொடுத்துருங்க. இது கஷ்டமாக என்ன? எது பாபா கொடுத்த பொருளோ அதை பாபாவுக்கே கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? சில நேரம் வந்து என்னுடையதுங்கிறீங்க, சில நேரம் உங்களுடையது பாபாங்கிறீங்க இந்த சக்கரத்திலே. அதனால் என்னுடையது அப்படிங்கிற எல்லா சக்கரத்துலேருந்தும் விடுபட்டுருங்க. அமைதியில் எந்திரிங்க, பாபா கிட்ட போய் உட்காந்துருங்க, அவ்வளோதான். இது வந்து உடனடியான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். என்ன கேட்டிங்க? உடனடி பலன், கை மேலே காசு. செஞ்ச உடனே உங்களுக்கு பலன் கிடைச்சிடும். அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ். இன்ஸ்டன்ட், துரந்த், படாஃபட், தத்கால் அப்படின்னு நிறைய பேர் இதுக்கு சொல்லலாம். உடனடி பலன், கை மேலே பலன், கையில் காசு வாயில் தோசை அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்புறம் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, கொஞ்சம் கூட லேட்டே ஆகாமல் உடனே. அதனால் அமைதியில் எந்திரிங்க, பாபா கூட போய் உட்காந்துருங்க. நான் என்னவா இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், ஆனால் நான் பாபாவுனுடையவன் அப்படிங்கிற நிலையில் உங்களை நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிடுங்க பாபா. இனி அப்புறம் நீங்களே பார்த்துக்குங்க, நான் இப்படி தான் இருக்கேன், நான் அப்படி தான் இருப்பேன், இனி நீங்களாச்சு நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்க எல்லாமே அப்படின்னு பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுங்க. நான் என்ன இருந்தாலும் சரி நீங்கள் தான் பார்த்துக்கணும் பாபா, அவ்வளோதான், ஒப்படைச்சாச்சு. அதனால் உங்களை விட்டுட்டு நான் போகக்கூடிய ஆள் கிடையாது நாங்கள்லாம். அதனால் நீங்கள் தான் பார்த்துக்கணும் பாபா. இதில் சக்கரதாரி பகன் சொல்லிட்டு இருந்தாங்க, பாபா நாங்கள் வந்து அந்தளவு மாற்றம் அடையலை. உங்களுடைய பேர், உங்களுடைய மூலமாக நாங்கள் பாடம் கற்றுட்ருக்கோம், உங்களுடைய குழந்தைங்களாக பிறப்பெடுத்துருக்குறோம், நீங்கள் தான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறீங்க, நீங்கள் தான் குருவாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணி வழிகாட்டிகிட்ருக்குறீங்க அப்படின்னு நாங்கள் வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்குள்ள அந்தளவு குணங்கள் இல்லை பாபா. நீங்கள் தான் உங்கள் பேரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை மாற்றிருங்க, அவ்வளோதான். எங்களுக்குள்ள அவ்வளோ சக்தி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பாபா கிட்ட அப்படி பேசினதா ஒரு தடவை அனுபவத்தில் சொன்னாங்க. அதே போல் பாபா நீங்கள் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். இனி எல்லாமே உங்கள் பொறுப்பு, உங்கள் கையில். அப்படி தான் ஒரு சூஃபி சந்து எழுதியிருந்தார். நான் வந்து குதாவுனுடைய வாசலுக்கு போயிட்டு இருக்கும்போது கால் இதில் இடிச்சு கால் உடஞ்சிடுச்சு. இப்போ நான் உன்னுடைய வாசல் வரைக்கும் வந்து சேர்ந்துட்டேன், இனி எங்கே போகிறது நீங்களே பார்த்துக்குங்க, எனக்கு தெரியாது. அதனால் நான் அங்கேயே ஒரு மூலையில் இருக்க போகிறேன், ஏன்னா என்னால் நடக்க முடியாது, நீயே பார்த்துக்கோ. என்னுடைய கால் உடஞ்சி போச்சு, அதனால் நீங்களே வச்சுக்கோங்க, உங்கள் கூட என்ன, நான் எங்கேயும் போக முடியாது, நீ பார்த்துக்கோங்க, எனக்கு கால் உடஞ்சிருக்கு, உங்கள் வாசலில் ஏதோ ஒரு மூலையில் நான் படுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் உங்கள் வாசல்லையே வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு மூலையில் நான் கிடந்துட்டு போகிறேன். இந்த மாதிரி அந்த சூஃபி சந்து வந்து எழுதியிருக்கிறாரு இந்த கவிதை. அதனால் அதிகாலையில் நம்ம என்ன சங்கல்பம் எடுக்கிறோம், நான் என்னவா இருக்கிறனோ, எப்படி இருக்கிறனோ, பாபா உங்களுடையவன். அதில் இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க, என் மூலமாக இன்றைக்கி நீங்கள் என்ன சேவை வாங்கணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. பாக்ய வித்தா தான் பாபா ஒரு பொழுதும் எண்ணி கொடுக்கறது கிடையாது. அப்புறம் க்யூவில் நிற்க வைக்கிறதும் கிடையாது. யாருக்கு எவ்வளோ வேணுமோ, என்ன வேணுமோ, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் உடனடியாக. அவர் பாக்கியத்தின் கடலாக இருக்கிறார், பண்டாராக நிறைஞ்சிருக்கு அவர்கிட்ட இல்லைங்கிறதே இல்லை. எவ்வளோ வேணாலும் எடுத்தாலும் அவருக்கு குறைய போகிறது கிடையாது, கடல் போல் இருக்குது. படைப்பாளராகிய தந்தை தன்னுடைய படைப்பு குழந்தைகளை பார்க்கறதுக்காக சந்திக்கிறதுக்காக. ஒரு கிரியேட்டர் வந்து தன்னுடைய கிரியேஷனை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறார். பாபா வந்து அத்வைதமானவர், அதே போல் அது எந்த ஆசைகள் எதுவுமே இல்லாதவர். அதே போல் எல்லா குழந்தைகளையும் அதே போல் பார்க்கறதுக்காக விரும்புகிறார் பாபா வந்து எல்லாத்தையும் கொடுத்து தன்னுடைய குழந்தைகளை நிறைப்பக்கிறதுக்காக ஆசைப்படுறாரு. எல்லாருமே நிறைஞ்சவங்களாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால தான் அவருடைய பண்டாராவில், அவருடைய அந்த கஜானாவில் அவர் பூட்டே போடல. அதனால் பாபா கேட்குறாரு, அப்படி தானே, எந்த ஒரு பூட்டும் இல்லை தானே, நீங்கள் வரும்போது எல்லாம் அப்புறம் க்யூ ஏதாவது இருக்கா, பூட்டி வச்சுருக்கிறானா, நீ ஸ்ட்ரிக்டாக தான் கொடுப்பேன் அப்படின்னு ஏதாவது பூட்டு போட்டு வச்சுருக்கானா, இல்லை யாராவது க்யூவில் இருக்காங்களா, நீங்கள் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால் அமிர்த வேலை நேரத்தில் உள்நாட்டு குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு குழந்தைங்களாக எல்லாருமே பாபாவை மீட் பண்ணுறதுக்காக வராங்க.
பாபா வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கிறார், இல்லைங்கன்னு சொல்கிறதே இல்லை. யாராவது அங்கே இல்லாமல் எடுக்காமல் போகிறீங்களா? யாருக்காவது கிடைக்காம போகுதா? எல்லாரும் எடுத்துருக்கிறீங்க தானே? யாரும் நீங்கள் கேட்குறது இல்லை தானே? எல்லாருமே கேட்காமலே கிடைக்குது தானே? கேட்க வேண்டிய நிலை வருதா? அது பாபா வந்து குழந்தைங்களை சந்திக்கிறாரு, கூடவே பாக்கியத்தையும் அள்ளி கொடுக்குறாரு. இதாவது சந்திக்கிறதும் ஆயிடுச்சு, இது வந்து ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறதாகவும் ஆயிடுச்சு. அதனால் உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்கள் வந்து வெறுங்கையோடு அனுப்ப மாட்டாங்க யாரையும். அதே போல் பாபா எவ்வளோ பெரியவர், வெறுங்கையோடு எப்படி அனுப்புவார்? பாபா யார்? மகா கடலினுடைய 3 அலைகள். விதாத்தா, வரதாத்தா, பாக்கிய விதாத்தா, அப்பா, டீச்சர், சத்குரு. இந்த 3மே மகா கடலினுடைய 3 அலைகள். அப்போ அவர் வந்து எப்படி காலி கையோட வெறுங்கையோட எப்படி அனுப்புவார்? அப்புறம் பாக்கியசாலி, சௌபாக்கியசாலி, பதமாபதம் பாக்கியசாலி, எப்படி டிஃப்ரெண்ட் வருது? கொடுக்கக்கூடிய பாபாவும் இருக்கிறாரு, கொடுப்பதற்கான பாக்கியத்தை கொடுக்கறதுக்கான நேரமாகவும் இருக்குது. வரதாத்தா பாபாவும் இருக்கிறாரு, வரம் கொடுக்குறார். இந்த நேரம் கூட வரதானத்தினுடைய நேரமாக இருக்குது, சங்கமயுகம். இந்த எல்லா விஷயத்தினுடைய ஞானமும் இருக்குது. யாரும் தெரியாதவங்க கிடையாது, எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்க. ஆனாலும் ஏன் வித்தியாசப்படுகிறது? பாக்கியசாலி, சௌபாக்கியசாலி, 1000 மடங்கு பாக்கியசாலி, லட்சம் மடங்கு, கோடி மடங்குன்னு ஏன் டிஃப்ரெண்ட் வருது? ட்ராமாவனுடைய இப்பத்தினுடைய வரதானம் இதில் வந்து இப்பொழுது, அப் அப்படிங்கிற வார்த்தை வந்து பாபாவுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் வார்த்தை. இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. இந்த ட்ராமாவை கூட இப்போ தான் வரதானத்தினுடைய நேரம் நடந்துட்டு இருக்குது ட்ராமாவில். அதனால் நீங்கள் வந்து ட்ராமாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது. விதி கூட பாருங்கள் எவ்வளோ சரளமாக ஈஸியாக இருக்குது, கஷ்டமே இல்லை நம்ம அடையிறதுக்கான விதி. பாபா வந்து எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கறதில்ல, எங்கேயும் சுத்த விடுறதில்ல, எந்த செலவும் வைக்கிறதில்ல. விதி கூட பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தையினுடையது. அது எந்த வார்த்தை? அது எந்த தெரிஞ்சிருக்கீங்களா எதுன்னு? எல்லா கஜானாக்களையும் திறப்பதற்கான, அந்த பூட்டை திறப்பதற்கான ஒரே ஒரு சாதனம் அந்த விதி. அது என்ன தெரியுமா? பாபா அப்படிங்கிற வார்த்தை தான் கீயாகவும் இருக்குது, சாவியாகவும் இருக்குது. அதுதான் விதியாகவும் இருக்குது. அதுதான் விதி. சாவியாக தான் விதி, அதுதான். இதுதான் கீ அண்ட் மெத்தடு. அப்போ வந்து சாவி எல்லார் கையிலையும் இருக்குது தானே? அப்போ எதனால் வித்தியாசம் வருகிறது? அனைத்து கஜானாக்களுக்கும் சாவி பாபா. இன்றைய காலத்தில் உலகத்தினர் கூட பாருங்கள், அவர்கள் தங்களுடைய விலை மதிப்பற்ற பொருட்களை லாக்கரில் வைக்கிறாங்க, இல்லைன்னா உள்ள பூட்டி வைக்கிறாங்க. அப்படின்னா அது கூட டபுள் சாவி வச்சுருக்காங்க. டபுள் சாவியை டபுள் சைடு வந்து அது சுற்றுறாங்க. 2 சாவியை சேர்த்து 2 தடவை அது சுற்ற வேண்டியதாக இருக்குது. அந்த 2 தடவை சுற்றலை, 2 சாவியை வச்சு 2 தடவை சுற்றலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த கஜானா கிடைக்காது. அதாவது ஒரு 2 சாவி, ஒரு சாவி வந்து நீங்கள் போடணும், ஒரு சாவி வந்து பேங்கில் இருக்கிறவங்க போடுவாங்க, அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க, ஒரு சாவி நம்ம ஓப்பன் பண்ணணும். அப்போ டபுள் சாவி ஆயிடுச்சா? டபுள் சாவி ஆகிவிட்டது தானே? அதனால் உங்களுடைய சாவியை வைத்து நீங்கள் திறக்க நினைத்தீர்களானால் அது திறக்காது. கோயிலெல்லாம் வாசல் இருக்கும்ல, அது எந்த பக்கம் திறப்பாங்க தெரியுமா? உள்ளே இருந்து தான் அதிகமாக திறப்பாங்க. கோயிலில் உள்ள வாசல் வந்து உள்ளுக்குள்ளே தான் பூட்டுறாங்க. கோயில் பூசாரி காலையில் திறக்கும்போது கூட உள்ளே இருந்து தான் திறப்பார். பார்த்துருக்கீங்களா? நோட் பண்ணியிருக்கீங்களா? நம்ம டக்குன்னு மட்டும் சொல்லலாம், திறக்கிறது இல்லை திறக்காமல் இருக்கிறது அவங்களுடைய இஷ்டம். நம்ம உண்மையான உள்ளத்தோட டக்குன்னு பாபாவுக்கு நம்ம வந்து தட்டுறோம் கதவை அப்படின்னா அவர் திறப்பார். பொய் கலந்து இருக்குது அப்படின்னா அங்கே திறக்கப்பட மாட்டாது, திறக்காது. உண்மையான இதயம்தான், உள்ளம்தான் பாபாவுக்கு பிடிக்கும். இங்கே பொய்யானது விஷயங்கள் இங்கே அவர்கிட்ட செல்லாது. கன்னிங் மைண்டாக இருந்தது அப்படின்னா அது பாபாவுக்கு பிடிக்காது. கன்னிங் மைண்ட்னா என்ன? லோமுடி, இந்த நரி இருக்குல்ல, நரி தந்திரம். நரி என்ன பண்ணுது? பல விதமான தந்திரங்களை அது தெரிஞ்சு வச்சுருக்குது, யோசிக்குது, அது க்ரியேட் பண்ணுது. அதான் ஃபோக்ஸ் மைண்ட் அப்படிங்கிறாங்க. ஆனால் நேற்று நம்ம பார்த்த கதையில் வந்து அந்த நரியை கூட ஏமாத்துறது ஒருத்தர் தந்திரம் கண்டுபிடிச்ச மாதிரி காட்டுறாங்க அந்த கதையில். ஆனால் இது உண்மையிலேயே நரி வந்து ரொம்ப தந்திரசாலியாக இருக்கும். இந்த மாதிரி தந்திரசாலிகளை வந்து பாபாவுக்கு பிடிக்கிறது இல்லை. உண்மையான இதயத்தோட ஒன்றும் தெரியாமல் இருந்தால் கூட அவங்கள ரொம்ப பிடிக்குது. நிறைய குழந்தைங்க வந்து போதையில் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் என்ன வேணாலும் செய்ய முடியும், நாங்கள் என்ன வேணாலும் செய்ய முடியும், செய்ய வைக்கவும் முடியும், பாபா எங்களுக்கு சக்தி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா வந்து எங்களை வந்து மாலிக் ஆக்கிட்டாரு. இது என்னது? இது உல்டா நஷா, தலைகீழான போதை, சரியான போதை அல்ல.
இந்த உல்டாவான தலைகீழான இந்த போதையினுடைய காரணத்தினால பாபா தான் எல்லாமே அப்படிங்கிறத மறந்து தான் தான் எல்லாமே அப்படிங்கிறது நினைவுக்கு வந்துடுறாங்க. அதனால் ஒரே ஒரு சாவியை வச்சு கஜானாவை திறக்க முயற்சி பண்ணுறாங்க. கூடவே அந்த கஜானாவை வந்து அவங்க அனுபவம் பண்ணவும் நினைக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாபாவனுடைய துணை இல்லாமல், பாபா அங்கே இல்லாமல் அந்த கஜானாக்களை நீங்கள் அனுபவம் செய்யவும் முடியாது, அதை எடுக்கவும் முடியாது. பாபாவோடைய ஹெல்ப் வேணும் இல்லையா? எப்படி அந்த பேங்க்காரங்க அவங்க ஓப்பன் பண்ணால் தான் நம்ம ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகும். அவங்க ஓப்பன் பண்ணாத வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணாலும் அது ஓப்பன் ஆகாது. அதை எடுக்க முடியாது. இந்த கஜானாவை உள்ள ஏதாவது நகை, தங்க நகை, ஏதாவது வைர நகை வச்சுருக்கீங்கன்னா அதை எடுக்க முடியாது. ஒன்று வந்து இங்கேருந்து ஒரு பிரார்த்தனை, அவ்வளோதான். எங்களுடைய இது வந்து நாங்கள் செஞ்சிட்டோம். ஆனால் உங்களுடைய விருப்பம் தான் கடைசியில் ஃபைனல். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் தட்டுறது மட்டும்தான் நம்ம கையில், திறக்காது அவருடைய கையில். அது பாபா, அது என்ன வேணும்? சத்தியமான உள்ளம், உண்மையான உள்ளம். எல்லாம் அவன் செயல், அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது. பக்தியில் அவர் விருப்பம் போல தான். அவர் விருப்பம் இல்லாமல் என்ன நடக்கும்? அவர் விருப்பமே என்னுடைய விருப்பம். எந்தளவு உண்மை இருக்குமோ, எந்தளவு தூய்மை இருக்குமோ, எந்தளவு தூய்மை இல்லாத எண்ணங்கள் நம்மளை டச் பண்ணுறதே இல்லையோ, அந்த மாதிரியான யாருடைய நிலை இருக்குதோ அவங்க தட்டோடனே கதவு திறந்துடும். அவர் வந்து எல்லாமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு பாபா. அதனால் பாப் தாதா அவனுடைய பிரம்மா பாபாவனுடைய பாட்டையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிவ் பாபா மட்டும் எடுத்துக்கிறாங்க, பிரம்மா பாபா விட்டுடுறாங்க. நான் வந்து சிவ் பாபா மூலமாகவே எல்லாத்தையும் டைரெக்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாப் தாதா மூலமாக அந்த கஜானாக்களுடைய விதியை அறிவதற்கு பதிலாக, இல்லைனா கஜானாவை எடுக்கிறதுக்கு பதிலாக, ஏதாவது ஒரே ஒரு பாபாவை மட்டும் அவர் மூலமாக எல்லா விதிகளையும் தன்னுடையதாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நிறைய குழந்தைங்க. அதனால கூட நிறைய பிராப்திகள்லேருந்து வஞ்சிக்கப்பட்டவர்களாக ஆயிடுறாங்க. எங்களுடைய கனெக்ஷன் நேரடியாக நிராகார் ஸ்ரீபாபா கூட தான் நாங்கள் நேரடி கனெக்ஷன் வச்சுருக்கோம். பிரம்மா பாபாவுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறாங்க. சாகாரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா பாபா கூட நிராகார் பாபாட்ட இருந்தால் எல்லாமே அடைஞ்சார். அப்போ நாங்களும் கூட நிராகார் பாபா கூடமாக எல்லாமே அடைவோம், ஏன் அடையக்கூடாது அப்படின்ட்டு நிராகார் ஸ்ரீபாபா மட்டும் போதுன்னு நினைக்கிறாங்க நிறைய குழந்தைங்க. அதனால் வெற்றி கிடைக்கிறது இல்லை எந்த ஒரு காரியத்தில். பேர் மட்டும் பிரம்மாகுமாரின்னு வச்சுக்கிறீங்க, ஆனால் பிரம்மா தேவையில்லைன்னா எப்படி? டேரெக்டாக நான் சிவபாபா கூட தான் கனெக்ஷன் வைப்பேன் அப்படின்னா சிவகுமாரின்னு சொல்லிக்க வேண்டியதானே? எதுக்கு குமாரின்னு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஏதோ சீக்ரெட் இருக்கு இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும் தானே. சிவபாபா கூட உங்களுக்கு கனெக்ஷன் போதும் அப்படின்னா நீங்கள் நாளையிலேருந்து சிவகுமாரின்னு பேர் வச்சுக்கோங்க. பிரம்மாகுமாரின்னு ஏன் சொல்லாதுங்க? அப்போ உங்களுடைய சர்நேம் என்ன? பிரம்மாகுமாரி. அப்போ 2 பாபாவும் அங்கே அடங்கிட்டார் இல்லையா? சிவ் பாபா கூட பிரம்மா பாபா மூலமாகத்தான் தன்னைத்தானே பிரத்யக்ஷம் செய்தார், அப்படி தானே? நம்ம சொல்கிறோம் சரீரம் வந்து நாஷ்வான், அழியக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எந்த ஒரு மகான் ஆத்மாக்கள் எந்த சரீரத்தில் இருக்காங்களோ அந்த சரீரம் எவ்வளோ மகானாக மாறிடுது, அதை கூட நம்ம பார்க்குறோம். மகான் ஆத்மாக்களால் சவாரி செய்யப்பட்ட அந்த சரீரம் எவ்வளோ மகானாக மாறிடுது. அதனால் சென்ட் ஃப்ரான்சிஸ்ங்கிறவர் வந்து அவர் இறக்குற கடைசி நேரத்தில் தன்னுடைய சரீரத்துக்கிட்ட சவாரி கேட்டாராமா. சரீரமே, என்னை மன்னித்து விடுவாயாக, என்னை மன்னிப்பாயாக, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன், நான் உன்னை நிறைய விஷயங்களை செய்ய வச்சேன், நான் உன்னை நிறைய தபஸ்யா செய்ய வச்சேன், அதனால் சாரி, இப்பொழுது நான் என்னுடைய அன்பானவரை சந்திக்கிறதுக்காக போகிறேன், டாட்டா பாய் பாய், ஆனாலும் உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, என்ன இந்த மாதிரியான ஒரு உயர்நிலைக்கு எடுத்து சென்றதற்காக நன்றி அப்படின்னு தன்னுடைய சரீரத்துக்கு அவர் நன்றி சொன்னதாக எழுதப்பட்டிருக்கு. பிரம்மா வந்து எப்போ வந்து பாக்கியத்தை வந்து எல்லாத்துக்கும் வழங்கினாரோ அப்போ தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்ட்டு ஒரு பழமொழி கூட இருக்குதுல்ல லௌகிக ஆன்மீகத்தில். அப்போ பிரம்மா அப்படிங்கிறவர் எவ்வளோ முக்கியமானவர் தெரியுது தானே. அதாவது பிரம்மா வந்து பாக்கியத்தை வழங்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய பாத்திரத்தில் ஓட்டையை போட்டிருந்தீங்களா, இல்லை பாத்திரத்தை கவுத்தி வச்சுருந்தீங்களா? இந்த மாதிரி பழமொழி இருக்குது. தூங்கிட்டு இருந்தீங்களா, இல்லை இழந்துட்டு இருந்தீங்களா? அதனால் தலைகீழாக சாவியை சுற்றாதுங்க, நேராக சுற்றுங்க, அதுலேயும் டபுள் சாவியை போடுங்க. அப்போ தான் கஜானாவை திறக்க முடியும். பிரம்மா பாபாவும் வேணும், சிவபாபாவும் வேணும். அதான் டபுள் சாவினா புரிஞ்சுதா? ஒன்று வந்து பாபா மற்றும் பிரம்மா பாபா சிவபாபா, இன்னொன்று வந்து நான் மற்றும் பாபா. இந்த டபுள் சாவி போட்டால் தான் அந்த கஜானாவனுடைய சாவி திறக்கும். அப்போ தான் நம்ம கஜானாவை எடுத்து அனுபவம் பண்ண முடியும். அதனால் இந்த கஜானாவனுடைய அந்த பாக்கியத்தின் மூலமாக நீங்கள் பதம் பாக்கியசாலியாக ஆக முடியும். ஒவ்வொரு காரணத்துக்கும் நீங்கள் நிவாரணம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பதம் பாக்கியசாலி ஆக முடியும். புரிஞ்சுதா?
பாபாவுடைய இன்னொரு பவர்ஃபுல்லான வார்த்தைகள் இதுதான். புரிந்ததா, புரிஞ்சுதா, இது கூட ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை. புரிஞ்சுதான்னு எப்போ கேட்பாங்க? எப்போ எதுவுமே புரியலையோ அப்போ தான் புரிஞ்சுதான் அங்கே கேட்கப்படுது. இதுலேருந்து என்ன தெரியுது? புரிய வைக்கக்கூடியவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இங்கே இருக்கிறவங்க யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. அதனால தான் புரிஞ்சுதா அப்படின்னு பாபா கேட்குறாரு ஒவ்வொருத்தரையும். அதனால் இது அவருடைய ஒரு புன்னகையான வார்த்தை, ஒரு மகிழ்ச்சியான காமெடியான வார்த்தை, புரிந்ததா அப்படிங்கிற வார்த்தை. அதனால் பாபா வந்து 8 பக்க முரளியை சொன்ன பிறகு கடைசியில் என்ன கேட்குறாரு? ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு. ஒரே ஒரு வார்த்தையில். உலகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இவ்வளோ வாய்க்கிலேயே தொண்டை தண்ணி வத்தி போக நான் சொல்கிறேனே, ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்னு ஸ்கூலில் டீச்சர்ஸ் கேட்பாங்க. அதே போல் பாபா கேட்குறாரு, சம்ஜா, புரிஞ்சுதா? நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் பாபாவே சொல்கிறாரு. ஆஜ் அப்படிங்கிற இன்று அப்படிங்கிற வார்த்தையில் ஸ்டார்ட் பண்ணேன், எங்கே கொண்டு முடித்தேன்? சம்ஜா அப்படிங்கிற வார்த்தையில் முடித்தேன். புரிஞ்சுதா? சரி, இது யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? சம்ஜா அப்படின்னு கேட்குறாரு. இன்று ஆஜ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வாணி தொடங்குது, சம்ஜா அப்படிங்கிறதுல முடியுது. இதில் தான் முழு சிருஷ்டி சக்கரத்தினுடைய எல்லா விளையாட்டும் இதில் தான் அடங்கியிருக்கு, இந்த வார்த்தையில். அடுத்து இன்னொரு வார்த்தை பாபா அடிக்கடி யூஸ் பண்ணுவார்ல, அச்சா. அச்சாவினுடைய வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேட்டிருப்பீங்க. அதனால் அச்சாங்கிற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தம் இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஓம் சாந்தி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓம் சாந்தி இல்லை ஓம் சாந்தி, இந்த மாதிரி அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அச்சாங்கிற வார்த்தைக்கு நம்ம வேறு அர்த்தம் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் பாபா எந்த ரீதியில் பேசுகிறாரு அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். அச்சாங்கிற வார்த்தையை எதுக்காக யூஸ் பண்ணார், என்ன அர்த்தத்தில் அதை சொன்னார் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். அதனால் இன்றைக்கி 2 ஹோம்ஒர்க் தாங்க, கம்மி தான். ஒன்று வந்து 2 ஹார்ட் உருவாக்கணும், ஒன்று வந்து பாபா, இன்னொன்று மம்மா. இல்லை தப்பாக போயிடுச்சு. ஒன்று வந்து மனசு, இன்னொன்று வந்து பாபா. என்னுடைய மனசு பாபாவுக்கு அப்படின்னு 2 ஹார்ட்டு. இது ஒரு ஹார்ட் வந்து என்னுடைய மனசு, இன்னொரு ஹார்ட் வந்து பாபா, பாபா, மை மைண்ட், மை பாபா. நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர். இந்த வார்த்தையை வந்து அதில் எழுதணும். அதாவது 2 படம் வரையுங்க, 2 ஹார்ட்டு. ஒன்று வந்து நான், இன்னொன்று பாபா. நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர் அப்படி இந்த ஹார்ட்டுக்கு கீழே வந்து எழுதணும் இந்த ஸ்லோகனை. ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்து 2வது ஹோம்ஒர்க் வந்து என்னென்னு பார்க்கலாமா? ஒரு கை வரைங்க, ஒரு பக்கம் மனசு, இன்னொரு பக்கம் பாபா. நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர். இது ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு. 2வது ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, வெறும் பாபா அப்படிங்கிற வார்த்தையை ஒரு சூப்பரான ஒரு கார்டு மாதிரி, அந்த கார்டில் வந்து எப்படி பண்ணுறாங்க, நமக்கு வரதான கார்டு கொடுக்குறாங்கன்னா இவ்வளோ சூப்பராக நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், அதை சுற்றி நிறைய கலரெல்லாம் இருக்குது, பூ இருக்கும். அதே மாதிரி ஒரு கார்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி அதில் பாபா அப்படிங்கிற வார்த்தையை எழுதிட்டு, அது நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கெல்லாம் அதிகமாக பார்ப்பீங்களோ அந்த இடத்துல ஒட்டி விட்ருங்க, இல்லை வச்சுங்க, எடுத்து பாருங்கள். இதுதான் இன்றைக்கி ஹோம்ஒர்க். ஓகேவா? ஓம் சாந்தி. அச்சா, ஓம் சாந்தி.